மக்களே, இன்னைக்கு நம்ம காடைக்கோழி வாங்கியிருக்கோம். அது நல்லா கழுவி எடுத்துக்குவோம். கேமரா வேணும் உப்பு போட சொன்னா போட முடியாது. இன்னும் பார்த்து சொல்லு. உப்பு போட்டுக்கணும். உப்பு கறி வாங்கிட்டு வந்தோம்னா உப்பு போடணும். சொல்லவே சரி, ஒன்றும் சொல்லாத. உப்பு போட்டுக்கலாம். நீ என்ன சொல்லுங்க? என்ன விளக்கம் நீ பண்ற? பண்ணாத கம்முன்னு. உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதில் இருக்க கிருமியெல்லாம் சாவறதுக்கு. கிருமி இருந்தால் செத்துரும். உப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கணும். அப்படியே இங்கிட்டு ஒரு பாத்திரத்தை எடுக்க சொல்லணும். நம்ம வாங்கிட்டு வந்திருக்கிறது வந்து காடைக்கோழி. அங்கே பாருங்க, லெக்கெல்லாம் எவ்வளோ பெருசாக போட்டிருக்காங்கன்னு. நல்லா பஞ்சு பஞ்சுன்னு இருக்கு. நல்லா கழுவி சீக்கிரம். விளாண்டுட்டு இருக்காத, டைம் இல்லை. குத்துது. நான் கழுவிட்டேன். நல்லா கழுக்குவோம். இப்போ இதை ஊற்றிக்குவோம். ஊற்றிட்டு இன்னொரு வாஷ். நல்லா கழுவுக்கல இன்னொரு போடு. நான் தொடக்கிறேன். இந்த கையில் என்ன இருக்கு? இந்த கையில் பிடிக்கிறதில்ல. நல்லா அடியில் போட்டு போயினாங்க. கழியாச்சு. இது பண்ணிட்டோம். தாய்ச்சி வச்சு நல்லா தாய்ச்ச காய வைக்கிறோம். காய வச்சுட்டு எண்ணெயை எடுத்துக்கணும். எண்ணெயை மட்டும்தான் எடுக்கணும். நல்லா தாய்ச்சி காயட்டும். காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம கோல்டு வின்னர் ஆயில் போடுவோம். கோல்டு வின்னர் ஆயில் போடுவோம். நல்லா டேஸ்ட்டாகவும் சுவையாகவும் இனிப்பாகவும் இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரியட்டும். அப்போ சீக்கிரம் அம்மா இஞ்சி பூண்டை நைஸ் சீக்கிரம் சாப்பிடணும். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கன்னா கொஞ்சம் சால்ட் போட்டுக்கணும். அதுவும் டாட்டா சால்ட்டு. கழுவிட்டியா பூண்டை? தக்காளி போட்டுக்கணும். தக்காளி வந்து நல்லா வேகணும். நல்லா மசிகிற வரைக்கும் தக்காளியை வந்து நல்லா போட்டு வதக்கி எடுத்துடணும். நல்லா வதங்கினோன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து மணமும் நல்ல குணமும் நல்ல சுவையும் இருக்கும். நல்லா வதங்கினோன்னா இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா சிக்கன் மசாலா, மல்லித்தூள், இந்த மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா பிரட்டிட்டு நல்லா வந்தோன்னா அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு அதுக்கடுத்து கறியை போட்டு நல்லா வேக வச்சிட வேண்டியதான். இப்போ நம்ம வந்து வதங்குற வரை வெயிட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும். ஏய் கதை தர நல்லா மசாலா போட்டு நல்லா வதங்கணும்.
ஏன் ஏன் இப்போ வந்து கறியை போட்டோம். கறியை போட்டு நல்லா பெரட்டணும். கறி நல்லா வதங்குற வர வச்சுட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கொஞ்சம் உப்பு தேவையான அளவு மட்டும் டேஸ்ட் பார்த்து தேவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கலாம். நல்லா கொதித்தோடனே நம்ம இறக்கலாம். அது சிக்கன் குழம்பு ரெடி.